தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில செய்தி தொடர்பாளர் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் முத்துகிருஷ்ணன், நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் அதன் தூண் தலைவர் எப்படி வேண்டுமென்றாலும் குறிப்பிடலாம் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இன்று வரை அந்த சிந்தனை அனைவரிடமும் போய்கொண்டே தான் இருக்கிறது. குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். அது இருக்கட்டும், நம்ம அதை பற்றி பேசலாம். திரு ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாள் ஆம்ஸ்ட்ராங்க்கு பின்னால் பகுஜன் சமாஜ் கட்சியோட நிலைப்பாடுகள் குறித்து நிறையா விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் தொடருது. குறிப்பாக இந்த புதிதான தலைமை மீது நிறைய அதிருப்திகள்லாம் கூட ஆங்காங்கே அந்த கருத்துக்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது முத்துகிருஷ்ணன்? நான் மரியாதைக்குரிய எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு கடந்த 15 ஆண்டு காலமாக நான் அவரோடு பணி செய்கிறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலம் நான் அவரோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே அண்ணனுடைய அரசியல் சார்ந்து அண்ணனோடு நெருக்கமாக இருக்கிற நபர்கள் அனைவரும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்திலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தற்போதைய மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்களை பற்றி என்னிடம் பேசியதே கிடையாது. ஆனால் ஆனந்தன் அவர்கள் 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிட்டார். அந்த காலகட்டத்திலே கட்சியில் இல்லாத நபர்கள், வெளிநபர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள் பலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே அண்ணனுடைய நண்பராகவும் ஒரு நல்ல வழக்கறிஞராகவும் இருந்த திரு ஆனந்தன் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் திருவள்ளூர் பாராளுமன்றத்திலே இடம் வழங்கினார். அதை தவிர்த்து எனக்கு தெரிந்தவரை அவருக்கும் கட்சிக்கும் பெரிதாக எந்த உறவும் இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான முகநூல் பக்கம் இருக்கிறது. அந்த முகநூல் பக்கத்திலே கூட அண்ணனோடு நாங்கள் செய்த கட்சி பணிகள் எல்லாம் அன்றாடம் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதில் ஒரு இடத்தில் கூட நீங்கள் அவருடைய புகைப்படத்தை பார்க்க முடியாது. இந்த சூழலில் அண்ணனுடைய அந்த படுகொலை நிகழ்ந்தவுடன் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உலக அரங்கிலே ஏற்படுத்தியது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உடன் வாழ்ந்த அவருடைய துணைவியாருக்கு எங்களுடைய அந்நியார், மரியாதைக்குரிய அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த நிலையில் அடுத்த கட்ட மாநில தலைவர் யார் என்கின்ற பேச்சுவார்த்தை கட்சிக்குள்ளே எழுகிறது. இந்த நிலையில் அண்ணனுடைய அடக்கம் நடக்கின்ற இடத்தில் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வாங்கி வைத்துக்கொண்டு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களோ அல்லது அவருடன் இருக்கிற ஜெய்சங்கர் போன்ற நபர்களோ அன்றைக்கு இறுதி அடக்கத்தில் கூட இல்லை. நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் கூட அந்த இடத்தில் இருக்கிறார். பல தலைவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் இல்லை அந்த இடத்துல. என்ன நடந்தது என்று விசாரித்து பார்க்கின்ற பொழுது அந்த மரணம், அந்த அடக்கம் செய்கின்ற காலகட்டத்திலே அந்த பொழுதிலேயே அவர் டெல்லிக்கு சென்று அங்கே மாயாவதி அம்மையாரை சந்தித்து, இங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக மாயாவதி அம்மையாரை சந்தித்து தலைவர் குறித்த பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு திரும்பியதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அன்றைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த அசோக் சித்தார்த் அவர்களையும் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த கோபிநாத் அவர்களையும் இவர் மூளை செலவை செய்து, என்னிடம் கட்சிக்கு செலவு செய்வதற்கு பணம் இருக்கிறது, நான் ஒரு வழக்கறிஞர், இப்போ ஒரு நல்ல ஆளுமையாக நான் அறியப்படுகிறேன், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கை நான் வீரியமாக நடத்துகிறேன் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு பல கமிட்மெண்ட்ஸுங்களை கொடுத்து அவர் பதவியை கேட்கிறார். ஆனால் அவர்கள், எங்களை நீ சமாதானப்படுத்தினால் போதாது, நீ திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், ஏன்னா அவர்களை தான் ஒரு மனதாக அண்ணன் இறந்தவுடன் கட்சியில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களும் செயற்குழுவை கூட்டி ஒரு மனதாக திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம்.
ஆக நீ அவருடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த நேரத்திலே அவர் எங்களுடைய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சந்தித்து, நான் கட்சியை நல்ல முறையில் நடத்துகிறேன், அண்ணனுடைய வழக்கை பார்த்து கொள்கிறேன், நான் உங்களுக்கு என்பதை விட நம்ம அண்ணன் இருக்கிற இந்த இயக்கத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் நான் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருப்பேன், கட்சி பொறுப்பாளர் நல்ல முறையில் வழிநடத்துவேன் என்றெல்லாம் சொல்லி அவர்களுடைய மனதை மாற்றி, ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பதவி ஆசை அதெல்லாம் கிடையாது. அண்ணனே அவர்கள் உயிருக்கு இணையாக அவருடைய வாழ்க்கையாக கருதிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே இல்லாத போது அவர்களுக்கு இந்த பதவியோ மற்ற விஷயங்களோ அவர்களுக்கு அந்த சூழலிலே அதை யோசிக்கவே அவர்களால் முடியவில்லை. இந்த சூழலில் நீ மாநில செயற்குழுவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், ஒருங்கிணைப்பாளரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் சம்மதித்தால் இல்லை அண்ணி நீங்கள் சொன்னாலும் எல்லாம் சரிகிற என்று. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, எல்லாரும் கட்சி பொறுப்பாளர் ஒத்துக்கொண்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிடுறார்கள். இந்த நேரத்திலே மறுபடியும் போய் டெல்லியில் போயிட்டு அந்த அறிவிப்பை வாங்கி கொண்டு வந்து விடுகிறார். நாங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாம் அந்நியார் சொல்லி தான் அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது, நாம் ஏற்றுக்கொண்டுதான். ஆனால் இவர் எங்களிடம் நாங்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் தேசிய ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டதாகவும் அந்நியாரோட ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் சொல்லிவிட்டு பிறகு எங்களை சமாதானப்படுத்த அவர் முயற்சித்தார். நாங்கள் அந்நியார் யாரை சொல்லுகிறார்களோ அவரை நாங்கள் கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதன் பின்னர் கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர் அவருடைய சமகாலத்தில் அவர் அண்ணனோடு இருந்த அவர் ஒரு நண்பராக இருந்தார் அல்லவா, அப்போது அண்ணனோடு நெருக்கமாக இருந்தவர்களெல்லாம் அவருக்கு தெரியும். அதில் முக்கியமாக வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி என்கின்ற ஒரு நபர், அவருடைய கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர், அண்ணனுடைய நெருங்கிய நண்பராகவும் மூத்த பொறுப்பாளர் இருந்த மைக்கேல் தாஸ் போன்றவர்கள் எல்லாம் அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். முக்கியமாக ஆனந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, மைக்கேல் தாஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரான்னா மைக்கேல் தாஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார், ஏன்னா அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள். எனவே அவர்கள் எங்கே நம்மை மதிக்காமல் போய்விடுவார்களோ அல்லது கட்சியை அவர்களுக்கானதாக மாற்றிக்கொள்வார்களோ என்றெல்லாம் கருதி அவர்கள் மீது தொடர்ச்சியாக அவதூறுகளை, ஆதாரம் இல்லாத அவதூறுகளை பரப்பி, முக்கியமாக அவருக்கு யார் வரம் கொடுத்தார்களோ அந்த தெய்வமான எங்களுடைய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறித்து அவதூறுகளை பேச ஆரம்பித்து விட்டார். ஆனால் அன்னியுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்று சொன்னால், அண்ணன் போட்ட பொறுப்பாளர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்களே, இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நெடுகாலம் காத்து கொண்டே இருந்தார் அவர். இது ஒரு பேச்சுவார்த்தை, சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக முடித்து விடலாம் என்றெல்லாம் அவர் பொறுமை காத்து வந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பவே கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை. இப்போது ஞாயிற்றுக்கிழமை தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்தார்கள். தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்கள் நேரடியாக சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை முறையிட்டு அப்போ அவர்கள் தீர்வு காண்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பொறுத்தளவு எங்களுடைய அன்னியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்குத்தான் ஆதரவு அதிகமாக இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அதனால் மக்களுடைய தீர்ப்பாகவும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய முடிவாகவும் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய துணைவியார், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களுடைய துணைவியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒருமனதாக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் முக்கியமான ஒரே ஒரு செய்தி, இங்கு நடக்கிற எந்த செய்தியையும் எங்களுடைய தேசிய தலைவர் பெகன்ஜி மாயாவதி அவர்களுக்கு தெரியாது. எங்களுடைய பெகன்ஜி மாயாவதி அவர்கள் சொன்ன விஷயம், கட்சி வளர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதை போல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பது மிக மிக முக்கியம் என்று சொல்லிவிட்டு சென்றார் இங்கே வந்தபோது. அப்போ எங்களுடைய தாயாராக எங்களுடைய தலைவியாக இருக்கிற பெகன்ஜி மாயாவதி அவர்களுக்கு இந்த செய்தி இன்னும் முழுமையாக எட்டவில்லை. எனவே நாங்கள் இப்போது தேசிய ஒருங்கிணைப்பாளரை சந்தித்திருக்கிறோம். அவர் சரியான முறையில் அதை எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கையோடு என்றைக்கும் நாங்கள் வாழுகின்ற வரைக்கும் அண்ணனுடைய கொள்கைக்கும் அண்ணனுடைய குடும்பத்தாருக்கும் விசுவாசமாக இருப்போம் என்கின்ற ஒரே மன உறுதியோடு நாங்கள் அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போது இவ்வளவு விமர்சனங்கள் அல்லது கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள் ஒரு செய்தி தொடர்பாளராக. இதனால் ஒரு ஸ்ட்ராங்கான இஷ்யூஸ் என்ன ஆனந்த் மேலன்னு கேட்குறேன். அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார், அந்த வழக்கறிஞர் துறையில் நன்கு அறியப்பட்டவர்.
உங்களுடைய தலைமையை சந்தித்தார். அதை இவரிடம் அவரை பற்றியோ, அவரிடம் இவரை பற்றியோ, இல்லை உங்களை பற்றி அவரிடமோ ஏதோ ஒரு பேசி அவர் தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டார், நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் யார் வைத்தாலும் தலைமையை கூறிய ஒரு தலைவரோடு பயணிப்பது இயல்பானது தான். எல்லா கட்சிகளிலும் அது அரங்கேறுவது தான், அதிருப்திகள் இருந்தாலும் கூட. ஆனால் இது ஒரு பொதுவெளியில் ஒரு பேசு பொருளாக வர வேண்டியதற்கான காரணம் என்ன முத்துகிருஷ்ணன்? அதாவது இது தேசிய கட்சி என்று இருப்பது என்பதை விட ரொம்ப முக்கியமாக இது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனையை உள்ளடக்கிய கட்சி. எங்களை போன்றவர்களெல்லாம் நானே 15 ஆண்டுகள், இப்போ அன்னியோடு இருக்கிற மற்ற மூத்த பொறுப்பாளர்கள் மூத்தவர்களாக இருக்கிறார், 20 ஆண்டு 25 ஆண்டுகள் இருக்கிறார்கள். இப்படி கட்சிக்காகவே உழைத்து இந்த கட்சிக்காகவே அண்ணனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், கொஞ்சம் கூட அந்த ஒரு பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் இல்லாமல் மொத்தமாக ஓரங்கட்டுவது என்பது அது சரியான அணுகுமுறையாக நிச்சயமாக யாராலும் பார்க்கப்படாது. மொத்தமாக அவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு அவரை யார் மதிக்கிறார்களோ, அவருக்கு யார் வணக்கம் செலுத்துகிறார்களோ, யார் அவருக்கு சால்வை போடுகிறார்களோ, யார் அவர்களை பற்றி புகழ் பேச்சு பேசுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு என்கின்ற நிலை இருக்கும் பொழுது அவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லா கட்சியிலும் இருக்கிறது அல்லவா முத்துகிருஷ்ணன்? அந்த இயல்பானது தானே, அந்த எல்லா பாலிடிக்ஸ் ரொம்ப இயல்பானது தானே. எல்லா கட்சியையும் போல பகுஜன் சமாஜ் கட்சி கிடையாது. எங்களுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நான் சொல்லுவதெல்லாம் சத்தியமான உண்மை. அவர் கார் வருகின்ற பொழுது பட்டாசு வெடித்தால் அவருக்கு பிடிக்காது, சால்வை அணிவித்தால் பிடிக்காது. அவர் சால்வைக்கு பதிலாக யாருக்காவது பயன்படுகின்ற புத்தகங்களை கொடுங்கள், நோட்டு புத்தகங்களை கொடு, பேனா பென்சிலை கொடுங்கள், நான் அவர்களுக்கு கொடுக்குறேன், ஏழை எளிய குழந்தைகளுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லுவார். அவருடைய போட்டோவை பெரிதாக போட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். பெரிய படமாக அவருடைய படத்தை போட்டுவிட்டு பாபா சாஹேப் படத்தையோ அல்லது கன்சிராம் அவருடைய படத்தையோ சின்னதாக போட்டால் கடுமையான கோவரும் கடுமையாக திட்டுவார். மற்ற கட்சிகளைப் போல தலைவர்களை அண்டி பிழைக்கிற கட்சி அல்ல இது. துதிபாடுவதும் அவருக்கு பிடிக்காது. துதிபாடுவது இதிலிருந்து தலைவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக முக்கியமாக எங்களுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பிடிக்காது. இது தலைவர்களை அண்டி பிழைக்கிற இயக்கம் கிடையாது, கொள்கையை வளர்க்கின்ற இயக்கம், கொள்கை சார்ந்த இயக்கம். இந்த கட்சிக்கு தலைவர் கொள்கைதான். இதை எங்கள் மாயாவதி அம்மையாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய இந்த கட்சியை உருவாக்கிய தேசிய தலைவராக இருந்த கான்சிராம் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வேலையை செய்து கொண்டிருக்கிற வேலையாட்கள். நாங்களே கொள்கைக்கான வேலையாட்கள், தனி மனிதருக்கான வேலையாட்கள் அல்ல. இதை சொல்லித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறார். இந்த சூழலில் மற்ற அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களைப் போல எங்களை அணுகுவது எப்படி சரியாக இருக்கும்? நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் ஒட்டுமொத்தமாக இந்த கட்சிக்கு உழைத்தவர்களை ஓரம்போ என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒழுக்கமாக கட்டுப்பாடாக உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருந்தோம் 6-7 மாதங்களாக. பொறுப்பாளர்களை அழைத்து பேசுவீர்கள், ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படும் என்று நாங்கள் காத்திருந்தோம். தேசிய ஒருங்கிணைப்பாளர்களிடத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தோம். ஆனால் எங்களுடைய குரல் அன்னை மாயாவதி அவர்களுக்கு இதுவரை எட்டவில்லை. எங்கள் தாயாருக்கு மட்டும் மாயாவதி அம்மையாருக்கு மட்டும் தெரிந்தால் அவர் மிகவும் மனம் நொந்து போவார். எங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தார். ஏன் அவருடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லவில்லை? நாங்கள் அவருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு செல்ல முடியாது. ஒரு தேசிய தலைவர். ஆனால் கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகள் அத்தனையும் நாங்கள் பின்பற்றி விட்டோம். ஆனால் அவர்களோட கவனத்தை ஈர்க்க முடியவில்லையா? இல்லை அவர்கள் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறார்கள்? அவருக்கு இது தெரியாது. இல்லை முத்துகிருஷ்ணன், நீங்கள் முகமுகமாக நேரடியாக சந்திப்பது சில சிக்கல்கள் இருக்கிறது நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நவீன யுகத்தில் நீங்கள் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, அவங்களிடம் கொண்டு சேர்த்து விட முடியும். அப்படி கொண்டு சேர்த்தீர்களா? அப்போ கொண்டு சேர்த்து விட்டோம், அவரோட கவனம் பெறவில்லை என்பது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? 100% இந்த பிரச்சனை அவர்களுடைய கவனத்திற்கு தெரியாது. நாங்கள் இது சார்ந்து கடிதம் எழுதுகிறோம். கடிதங்கள் கிழித்தெறியப்படுகின்றன. யாரால்? ஒருங்கிணைப்பாளர்களால். இதற்கு முன்னால் இருந்த ஒருங்கிணைப்பாளர் அசோக் சித்தார்த், தேசிய அளவில் சொல்றீங்க. தேசிய அளவில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் தான் அத்தனை அதிகாரம் உடையவர்கள். இப்போது ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இவர்களோடு இணைந்து லாபி செய்கிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள் பெரிய லாபி செய்து விட்டார்கள். ஏற்கனவே கட்சி அவர்கள் இப்போ மாயாவதி அம்மையாருக்கு அவர்களை பற்றிய செய்தி தெரிந்தவுடன் உடனே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஆகாஷ் ஆனந்த் அவர்கள்
மத்திய ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளர் அந்த அசோக் சித்தார்த் போன்ற நபர்கள் எல்லாம் அவர்கள் மீது இது போன்று தேசிய தலைமைக்கு உண்மையான நிலவரத்தை சொல்லாததனால் நீக்கிவிட்டார்கள் கட்சியை விட்டு. இப்போது சமீப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போது மறுபடியும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கிறார். அவரிடத்தில் நம்பிக்கையாக கொடுத்திருக்கிறோம். ஆக மாயாவதி அம்மையாரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், மாயாவதி அம்மையாருக்கு இங்கே நடக்கிற செய்திகள் தெரிய வேண்டும் என்றால் அது ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாகவும் மாநில தலைவர் மூலமாகவும் தான் தெரிந்தாக வேண்டும். மாநில தலைவர் இன்றைக்கு பொறுப்பாளர்களுக்கு, அண்ணன் போட்ட பொறுப்பாளர்களுக்கு எதிராக இருக்கிறார். எங்களுக்கு ஆதரவாக அண்ணி மட்டும்தான் எங்களோடு இருந்து சண்டை போடுகிறார். பட் அவங்க தான் ஒருங்கிணைப்பாளர்ல. யாரு? திருமதி ஆம்ஸ்ட்ராங் தான் ஒருங்கிணைப்பாளர். நீங்க அது மாநில ஒருங்கிணைப்பாளர், இந்த ஸ்டேட்டோடைய கோஆர்டினேட்டர். ஆமா ஆமா. ஆனால் பெகஞ்சியை குழப்பிக் கொள்ளக்கூடாது. நீங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் வேறு, இல்ல அது புரியுது. தேசிய ஒருங்கிணைப்பாளர் டெல்லியில இருந்து வருவாங்க. உங்களுக்கு அது புரியுது. ஹெட் ஆபீஸ்ல இருந்து 2 கோஆர்டினேட்டர்ஸ் வருவாங்க. இவங்க மாநில அளவில் இருக்கிற இவர்களால் நேரடியாக மாயாவதி அம்மையாரை தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த முயற்சியை மாநில தலைவரும் ஏற்கனவே இருந்த ஒருங்கிணைப்பாளர்களும் முடிந்த அளவு தடுத்து விட்டார்கள். கடந்த 6 மாதங்காலமாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, தடுத்து விட்டார்கள். 6 மாதமாக இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நொடி வரை அவங்களை அணுக முடியல அப்படின்றது ரொம்ப துரதிருஷ்டவசமாக இருக்குது. இப்போது கூட உங்களால் வேண்டுமென்றால் அணுக முடியவில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அவங்க திருமதி ஆம்ஸ்ட்ராங்கால் கூட அணுக முடியவில்லையா? ஆமாம், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார், அணுக முடியவில்லை. 6 மாதமாக. அதற்கு காரணம் தேசிய தலைவருடைய குற்றம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்களும் மாநில தலைவர்கள் அவர்களும் உண்மை தகவல்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பதில்லை. இப்போ முக்கியமாக அவர்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்னியார் அவர்கள் நினைத்தவுடன் டெல்லிக்கு சென்று விட முடியாது. அங்கே நிறைய இப்போ உங்களுக்கு தெரியும், அவங்க போனால் அங்கே என்ன லாபி ஆகும்னு சொல்லிட்டு. அப்போது அது ஒரு கட்டுப்பாடை உடைக்கிற செயலாக மாறிடும், கட்சியோட கட்டுப்பாடை உடைக்கிற மாதிரி. ஏன்னா அன்னி இப்போ அங்கே டெல்லிக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள பிரஸ் சூழ்ந்துக்கும், மக்கள் சூழ்ந்துக்குவாங்க. இன்றைக்கி நீங்கள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள் அடக்கி வைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு ஐநாவில் கூட நம்ம அதை பேசலாம். அதை அடுத்த கேள்வி வாக்கின்னு நினைச்சேன் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கு உலக அளவில் அவர் போய் சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அங்கே போகும்பொழுது கட்சிக்கு எதிராக ஏதோ பேச வந்து விட்டாரோ என்று அங்கே ஒரு செய்தி பரவிடும். அதனால் சுமூகமான முறையிலே அன்னி அவர்கள் அமைக்கபிளாக எங்கள் தலைவர் எங்கள் எப்படி ஒழுக்கமாக நேர்மையாக கட்டுப்பாடாக வளர்த்தாரோ அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டு அன்னியார் அவர்களும் கட்சி பொறுப்பாளர் அவர்களும் தேசிய தலைவரை சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ திரு ஆனந்த் அவர்களோட செயல்பாடுகள் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அறிந்திருக்கிறார்களா? இப்போ அறிந்து கொண்டார்கள். யாரு? திருமதி ஆம்ஸ்ட்ராங் அறிந்து கொண்டார்கள். எப்போவோ அறிந்து கொண்டு விட்டார்கள். 6 மாதம் முன்னாலே. 6 மாதத்திற்கு முன்பாகவே தெரிந்து விட்டது. ஆனால் இது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வளர்த்த இயக்கம். இதற்கென்று கட்சிக்குள் கட்சி கட்டுப்பாடை கருதி அமைதி காத்தார். அவர் காத்தார். திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்முடைய தலைவர் உருவாக்கிய கட்சி இது, கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நாம் வெளியில் அம்பலப்படுத்தக்கூடாது என்பதற்காக இதுவரை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை தேசிய ஒருங்கிணைப்பாளரை சந்திக்கிற வரை அமைதி காத்தார், பொறுமையாக இருந்தார். எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டுப்பாட்டை எங்களுக்கு போதித்தார், ஒழுங்குமுறையை போதித்தார். அதனால் நாங்கள் எந்த ஊடகத்திற்கும் வரவில்லை, இது சார்ந்து நாங்கள் எதுவும் பேசவே இல்லை. இல்லை, இப்போ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்றதை கடந்து என்ன ஆனந்த் மீது என்ன குற்றச்சாட்டு? அதை தவிர்த்து வேறு என்ன எங்களுக்கு குற்றச்சாட்டு? கட்சியை கைப்பற்ற துடிக்கிறார், அவ்வளவுதான். கட்சியை கைப்பற்ற வேண்டும். யாரிடமிருந்து? எங்களிடமிருந்து. கட்சி எங்களுடையது. 20 ஆண்டு காலம் உழைத்து இந்த கட்சியை நாங்கள் இல்லை முத்துகிருஷ்ணா, அது ஒரு தேசிய கட்சி, இது அதோட மாநில அமைப்பு. தேசிய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உங்களுடைய தேசிய தலைவரால் ஒரு தலைவர் நியமிக்கப்படுகிறார். நீங்க எங்க கட்சி அப்படின்னு சொல்றது அது ஒரு சரியான வாதமா? தேசிய தலைவருக்கு என்ன, உங்களுக்கு ஒரு கட்சி பயலா தெரியும், தேசிய தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதற்கு இணையான அதிகாரம் மாநில செயற்குழுவிற்கு இருக்கிறது. சரி, நாங்கள் மாநில செயற்குழுவில் ஒருமித்த கருத்தாக திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை தேர்வு செய்திருக்கிறோம். இப்போது கூட கட்சியினுடைய 32, 33 மாவட்ட தலைவர்கள், அண்ணனால் நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் முடிவு செய்து கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஏதோ இது தனிநபருடைய முடிவோ தனிநபருடைய காழ்ப்புணர்ச்சியிலோ மொத்த மாவட்ட செயலர் எத்தனை பேர்? மொத்த மாவட்ட செயலர் 33 பேர் இருக்கிறார். 33 பேரும் திரு ஆம்ஸ்ட்ராங்கால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். ஆமா, திரு ஆனந்த் யாரையும் மாற்றவில்லை. யாரு மாற்றியது தானே பிரச்சனை. 33 பேரையும் மாத்திட்டாரா? ஒருத்தராக மாற்றிக்கொண்டு. இப்ப திருவள்ளூரிலே
இல்லைங்க 33 பேர் எத்தனை பேருங்க மாற்றிருக்காரு இப்போ? கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் மாற்றிட்டார், 15-16. சொல்லப்பட்ட காரணம் என்பது சொல்லப்பட்ட காரணம் என்பது என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னை வந்து சந்திக்கவில்லை, எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து மாற்றி விட்டார். இந்த மாவட்ட செயலாளர்களை மாற்றி விட்டார் ஏறக்குறைய. ஆமாம். ஓ, இப்போ மீதி இருப்போரையும் மாற்றப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. மாற்றப்படுவோம் என்று எங்கள் தலைவரை வந்து சந்திக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள். யார் எச்சரிக்கை விடுகிறார்? பொதுச் செயலாளர் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. நீங்கள் அன்னியிடம் போனால் நீங்கள் உங்கள் பதவி மாற்றப்படும். ஆனந்தனிடம் வழக்கறிஞர் ஆனந்தனிடம் வந்தீங்களா உங்கள் பதவி தப்பிக்கும். அன்னியிடம் போனீங்கன்னா உங்கள் பதவி இருக்காது. இப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் தொலைபேசி வாயிலாக அத்தனை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறார். ஸோ இதற்கு ஒரே முடிவு என்பது தேசிய தலைவரிடம் தான். அவர் தான் இல்லையா இதற்கு தீர்வு காண வேண்டும். அதற்காக நாங்கள் ஜனநாயக அடிப்படையிலே எங்களுடைய கட்சி என்பது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்கள் தலைவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜனநாயக நெறிமுறையின் அடிப்படையிலே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த 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 போரிலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதில் எங்களுக்கு எந்த அளவு சந்தேகம் கிடையாது. ஏன்னால் எங்கள் தேசிய தலைவர் அவர் கவனத்திற்கு போனது என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தருவார். நிச்சயமாக எங்களுடைய அந்நியாருடைய தலைமையிலே நாங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். திரு ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் பொழுது அவருடைய மேடை பேச்சுகள், அவருடைய நிகழ்ச்சியில் அவருடைய உரைகள் எல்லாமே எல்லாம் கேட்போம். அவர் ரொம்ப திராவிடத்தை எதிர்த்து கூட அவருடைய கருத்துக்களை ரொம்ப துணிவாக முன்வைக்கக்கூடிய நபர், முன் வைத்து தான் வைத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த தனிநபரை சார்ந்து பொதுவாக பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாட்டின் உங்களுக்கான களம் அல்லது பிற கட்சிகளை ஒப்பிடும் பொழுது, உங்கள் நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒப்பிடும் பொழுது நீங்கள் ஒன்றும் பெரிய ஒரு ஆக்டிவ் மோடில் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா? இல்லை, ஆக்டிவ் மோடுன்றது வந்து இப்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இந்த கட்சியோடைய ஸ்ட்ரக்சர்ன்றது வேறு, மற்ற கட்சியோடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புன்றது வேறு, அதோடைய வழிமுறைன்றதும் வேறு, சித்தாந்தன்றது வேறு. இதோடைய சித்தாந்தன்றது வேறு, இதோடைய வழிமுறை. வாக்கு அரசியல் தானே இருக்கீங்க. நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. இதோடைய வழிமுறைன்றது வேறு. மானியவர் கான்சிராம் எங்களுடைய நிறுவன தலைவர், புரியுதுங்களா, பேண்ட்டு கிழிஞ்ச சட்டையும் கிழிஞ்ச பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு கையில் மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் கொடு, ஒரு 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 ஓட்டு கொடு, ஒரு நோட்டு கொடுன்னு பிரச்சாரம் பண்ணவர். அவர் 1970களிலே 72லேருந்து அவருடைய பணி தொடங்கிருச்சு. ஆனால் அவர் முடி நிறைக்கும் போது தான் கன்சிராம் இவர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. புரியுதா? எங்களுடைய ஒர்க்கு மீடியாவில் கிடையாது, எங்களுடைய ஒர்க்கு மக்கள்கிட்ட, புரியுதுங்களா? இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மரணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்களா இல்லையா? அவங்க எப்படி வந்தாங்க? கண்டிப்பாக வந்தாங்க. எல்லா துறை சார்ந்த நபர்களையும் அங்கே பார்க்க முடிந்தது. வந்தாங்க. எல்லாரிடமும் ஒரு மதிப்பு பெற்ற நபர், ஒரு நட்பு பாராட்டுற நபர், மறுப்பதற்கு இல்லை, வந்தாங்க இல்லையா? அப்போது எங்களுடைய ஒர்க்குன்றது மக்கள் டு மக்கள், பீப்புள் டு பீப்புள். எங்களுடைய தலைவர் சொல்லுவார், நம்முடைய சித்தாந்தத்தை கற்பிக்கிறது தான் முதல் வேலை. அந்த ப்ராசஸ் வந்து எப்போ வந்து ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுதோ, ஃபஸ்ட்டு கற்பி, எஜுகேட். அந்த எஜுகேட் மூலமாக அஜிடேட். ஒரு மனிதனுக்குள்ள உங்களுக்கு சித்தாந்தம் கோட்பாடை நான் புரிந்து கொள்ள முத்துகிருஷ்ணன். அது வாக்கு அரசியலுக்குள்ள வரும்போது அதிகாரத்தை நோக்கி சரியாக நகரவில்லை. அரசியலில் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். வாக்கு அரசியலில் வெற்றி பெறுவதற்கு அது நிச்சயமாக ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். பொறுமையாகத்தான் வளர முடியும், பொறுமையாக. ஏன்னா இது சித்தாந்த அடிப்படையில் இருக்கிற கட்சி. நாங்கள் எந்த கட்சி கூட கூட்டணி போகிறது கிடையாது. நாங்கள் கூட்டணி போகிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நாங்கள் பதவிக்கோ அல்லது வாக்குக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, எங்களுடைய சித்தாந்தத்துக்கு தான் நாங்கள் முக்கியம் கொடுக்குறோம். எங்களுடைய பெகன்ஜி அவர்கள் கூட பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு மிஷினரி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினரி மூமெண்ட்டுன்றது, இந்த மூமெண்ட் இது இட்ஸ் நாட் வெறுமனே இது பார்ட்டி கிடையாது, இது வெறுமனே பார்ட்டி கிடையாது, இது வந்து ஒரு மிஷினரி மூமெண்ட். இது எந்த மூமெண்ட் ஜோதிராவ் பூலேவில் தொடங்கி இன்றைக்கி மானியவர் இது நம்மளுடைய அன்னை மாயாவதி கையில் வந்திருக்குது. பகவான் புத்தர் தொடங்கி இன்றைக்கி அன்றைக்கி மாயாவதி கையில் வந்திருக்குது. அப்போ இது ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருக்கிற இயக்கம். எங்களுடைய ஒர்க்கு கிரவுண்டில் ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளே இருக்கிற அவனுடைய பிரச்சனைகளை தட்டி எழுப்பி அவனை ஒரு நேர்மையாக சிந்திக்க வச்சு அவனுக்கு வாக்கு அரசியலுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சித்தாந்தத்தை அவனுக்குள்ளே சொல்லி அவனை சரியான முதல்ல ஓட்டர்ஸாக உருவாக்கி
அதன் ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸை சரியான ஓட்டர்ஸை உருவாக்குறது தான் எங்கள் கட்சியோட வேலை. அதன் பிறகு தான் நாங்கள் வந்து தேர்தல் பாலிடிக்ஸில் அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் கேமை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் சித்தாந்தத்தை சொல்லி ஒரு நல்ல ஓட்டர்ஸை தயார்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால தான் எங்கள் தலைவர் என்ன சொல்லுவார்னா, விலை போகாத வாக்காளர்களை உருவாக்குவோம், விலை போகாத தலைவர்களை உருவாக்குவோம். இப்போ நாங்கள் விலை போகாத வாக்காளர்களை உருவாக்குகின்ற பணியில் இருக்கிறோம். நிச்சயமாக விலை போகாத தலைவரின் கீழே நாங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை உருவாக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். முத்துகிருஷ்ணன், நம்ம நாட்டை உலுக்கிய திரு ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை சம்பவம் தமிழக அரசாங்கத்தோட வழக்கு விசாரணை, அதாவது ஐநா வரைக்கும் ஒழித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வழக்கு விசாரணை எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப ஹானஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தரப்பிலும், இல்லை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் அப்படின்னு உங்களை போன்ற ஒரு தரப்பிலும் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. உண்மையில் என்ன போயிட்டுருக்கு இந்த விவகாரம்? அதாவது இப்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கொலையில் முக்கிய மூளையாக செயல்பட்ட சம்பவம் செந்தில் என்கின்ற நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த சம்பவம் செந்தில் கைது செய்யப்பட்டால் இதற்கு பின்னால் மூளையாக இருந்து செயல்பட்டவர்கள், அது அரசியல்வாதி. சம்பவம் செந்தில் இஸ் A2 இல்லையா? A2. ஓகே. இதற்கு பின்னாடி யார் பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்களா, பொலிட்டீஷியன் இருக்கிறாங்களா, இல்லை யார் இருக்கிறாங்கன்னு அவர் அரெஸ்ட் பண்ணி தரோவாக விசாரித்தா தான் நெக்ஸ்ட் லெவலில் இது வந்து மூவ் ஆகும். இப்போதைக்கு கைது பண்ண குற்றவாளிகள் வந்து மீது வந்து இப்போது வழக்கு விசாரணை அது ட்ரையலில் இருக்குது. சம்பவ செந்தில் கைது பண்ணிட்டால் இது ஃபர்தராக கேஸு மூவ் ஆகும். இதுக்கு இடையில் இந்த கைது செய்ய முடியவில்லையோ? அது தமிழக காவல்துறையை தான் கேட்கணும் நம்ம. ஏன்னா இவ்வளவு நாள் ஆகியும் உங்கள் கட்சி கேட்கலையா? எங்கள் கட்சி கேட்டுட்டு தான் இருக்குது. எங்கள் கட்சி இது சம்மந்தமாக கேட்டுட்டு தான் இருக்குது. இங்கே கேட்கல, ஐநாலே போய் கேட்டுச்சு. அதனால் சம்பவ செந்தில் கைது செய்யப்பட்டால் இது இந்த கொலை பின்னால் இருக்கிற முக்கிய குற்றவாளிகள்லாம் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போதைக்கு எங்களுடைய முக்கியமான அண்ணி வந்து ரொம்ப அதாவது ஏற்கனவே ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் சம்பவம் செந்திலை இன்னும் நம்ம நெருங்க முடியவில்லை என்ற அந்த வாதமும் அந்த விசாரணை போக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கட்சி? சம்பவம் செந்திலை அரசு அவங்க வந்து அந்த சூடு இருக்கிற நேரத்தில் கட்சியினுடைய சூடு, அந்த அந்த அண்ணனுடைய படுகொலை செய்யப்பட்ட அந்த 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 வேகம் இப்போது காவல்துறையிடம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த வேகத்தை ஊட்டுகின்ற விதமாகத்தான் இப்போது நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை ஐநாவிற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். நிச்சயமாக இதன் அந்த ஐநாவிற்கு கொண்டு சென்றதன் மூலமாக மாநில காவல்துறைக்கும் மத்திய அரசுக்கும் நிச்சயமாக ஐநா ஒரு நெருக்கடியை நிச்சயமாக கொடுக்கும். ஆக சம்பவம் செந்தில் இதில் முக்கியமாக நம்ம ரொம்ப கூர்மையாக யோசிக்கணும்னா, இந்த வழக்கில் அடுத்த கட்ட உண்மைகள் எப்போ வெளியில் வரும்னா சம்பவம் செந்தில கைது பண்ணால் மட்டும்தான் வரும். ரெண்டாவது, ட்ரையலில் ஒரு நல்ல தேர்ந்த வழக்கறிஞர் அந்த ட்ரையலை கையாளுகிற போது நிச்சயமாக அந்த உண்மைகள் வெளியில் வரும். ஆக இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதற்கு இடையில் குற்றவாளிகள் சிறையிலிருந்து வந்துடக்கூடாது, கொலை குற்றவாளிகள் சிறையிலிருந்து வந்துடக்கூடாது. சிறையிலிருந்து கொலை குற்றவாளிகள் வந்துட்டாங்கன்னா அடுத்த கட்ட விசாரணையை அவங்க கொலைப்பிடுவாங்க. ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போது இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிரெயின் யார் அப்படின்னு வெளியில் தெரியணும்னா சம்பவம் செந்தில் கைது செய்யப்பட வேண்டும். கொலை குற்றவாளிகள் வெளியில் வந்து குழப்பக்கூடாது. ட்ரையலில் கிராஸ் எக்ஸாமினை வந்து ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் செய்யணும். இதுதான் இப்போதைக்கு வந்து அந்நியாருடைய வழக்கறிஞர் குழுவும் அவருக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற அண்ணனுடைய உண்மையான வெல்விஷர்ஸும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். இந்த தொய்வு இருக்கு இல்லையா, இந்த தொய்வை வந்து வேகப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்நியார் அவர்கள் வந்து இதை வந்து ஐநாக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து ஐநாவிலே மனித உரிமை கவுன்சிலில் இருக்க செய்தியாளராக இருக்கிற ரமேஷ் கோவிந்தசாமி என்பவர் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு அண்ணியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதே மாதிரி நாங்கள் இது ஐநாவில் வந்து நாங்கள் பேசுகிறதா இருக்கிறோம் அப்படின்னும்போது அன்னி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவாவில் பேசுகிறோம்னு சொல்லும்போது இப்போ அங்கே 58வது கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ தான்
அப்போது அந்த 58வது கூட்டத்தொடரில் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னும்போது அண்ணி என்ன பண்ணாங்க, வழக்கு சார்ந்த செய்திகளை நீங்கள் வந்து அந்த வழக்கை பார்த்துட்டு இருக்கிற நரேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியோடைய வழக்கறிஞர், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. எங்கள் தலைவரை பற்றி தகவல்கள், அவருடைய சமூக செயல்பாடு, அரசியல் செயல்பாடு, மற்ற விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அவர் முத்துகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு கேட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ரமேஷ் கோவிந்தசாமி இப்போ தொடர்ந்து நம்மக்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தான் ரீச்சில் இருக்கீங்க. ஆமாம், அவர் நரேஷ் பாபு வந்து அவர் தான் பெட்டிஷனர். நரேஷ் பாபு தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இந்த வழக்கை அவர் ஒரு பெட்டிஷனராக எடுத்துகிட்டு போகிறாரு. இது பின்னாடி இருந்த அண்ணன் சார்ந்த செய்திகளை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அதனால் வந்து அந்த இது ஃபுல்லாக முழுக்க முழுக்க அண்ணியோடைய கைடன்ஸில் தான் வந்து இது பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ஐநா சபையில் அவர் ரமேஷ் கோவிந்தசாமி என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், மகாத்மா காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஐநாவில் ஒழித்த ஒரு படுகொலை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை என்று சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதுக்கு போயிருக்குது. ரெண்டாவது, அயல் நாடுகளில் வாழுகின்ற மக்கள் கூட அவருடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலான்றதை தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த ஐநாவில் வந்து அந்த கொண்டு செல்லப்பட்ட அந்த விசாரணை என்பது இப்போது நிச்சயமாக மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். அப்போ நெருக்கடியை கொடுக்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக சம்பவம் செந்திலையும் அவரோடு கைது செய்யப்பட வேண்டிய மொட்டை கிருஷ்ணன் போன்ற குற்றவாளிகள் எல்லாம் அடுத்த கட்டமாக கைது செய்யப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஐநாவினுடைய அந்த பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். அதனால் அந்த சம்பவம் செந்தில் கைது செய்யப்பட்டால் உண்மைகள் வெளிவரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த அழுத்தத்தை நாங்கள் ஐநாவில் கொடுத்துருக்குறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ட்ரையல் வந்து பக்காவாக நடக்கணும். அந்த ட்ரையலை நடத்துறதுக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர்னும் போது அண்ணனுக்கு ரொம்ப அந்த மாதிரி சமூகம் சார்ந்த வழக்குகளை நடத்துகிறவர் வந்து வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள். அவர் கோகுல்ராஜ் படுகொலையில் கூட இந்த இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவர். அவர் பாப்பா மோகன் அவர்களை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கணுன்றதுக்காக அன்னியார் அவர்கள் பெரிய அளவில் முயற்சித்து வருகிறார்கள். அதற்கான தொடர்ந்து அதற்கான வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரசு செவிசாக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அரசு பாப்பா மோகனை நியமிக்கணும் அப்படின்றது அன்னியோடைய போராட்டமாக இருக்குது. இதை கூட நாங்கள் ஐநா மன்றத்தில் பேசியிருக்கிறோம். இதை பாப்பா மோகன் அவர்களை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கணுன்றது. அதே மாதிரி நான் சொன்னல, மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, குற்றவாளிகள் வெளியில் வந்துடக்கூடாது காரணத்தை கொண்டும். அதனால் அவர்களுக்கு எந்த சூழலிலும் ஜாமீன் வழங்கப்படக்கூடாது. இந்த நொடி வரைக்கும் அவங்க ஜாமீன் கிடைக்கல. இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் இங்கேயும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இதை ஐநாவிலும் நாங்கள் ஒழித்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல தீர்வு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு, அதாவது அன்னிக்கு வந்து அண்ணி சொன்ன வார்த்தை என்னென்னா, என் கணவர் தான் இனிமேல் என்னுடைய எதிர்காலமாக இருந்தார். இப்போது என்னுடைய எதிர்காலமாக என்னுடைய குழந்தையும் என் கணவருக்கு நீதி பெறுவதும் தான் என்னுடைய எதிர்காலமாக இருக்கிறது. அதனால் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஒருவரை கூட நான் விடமாட்டேன். அதற்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறேன் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். மிக தெளிவாக மிக உறுதியாகவும் இருக்கிறார். ஆகவே ஒருவேளை இங்கே மாநில அரசினுடைய விசாரணை சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக அவர் யோசிப்பார். ஸோ அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கும் தயாராக இந்த நிமிடம் வரை மாநில அரசினுடைய விசாரணையை நாங்கள் வந்து சரியாக நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அண்ணனுக்கு நீதி வழங்குவதற்காக, நாங்கள் நீதி பெறுவதற்காக அன்னியாரோடு நாங்களும் எந்த எல்லைக்குனாலும் போவோம், எந்த கதவுகளை வேண்டுமானாலும் தட்டுவோம். இப்போது நீங்கள் உங்களுடைய மாநில தலைமை மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்வதனால நான் அதை கேட்குறேன். இந்த பரஸ்பர இந்த வழக்கு விசாரணை இந்த போக்குக்கும் மாநில தலைமை தொடர்பான சிக்கலுக்கும் இந்த வழக்கோட உங்களுடைய எதிர்பார்ப்பில் தொய்வு ஏற்படுவதற்கு இந்த அரசியல் சிக்கல்கள் பிரச்சனையாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். எந்த ரூபத்தில், எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நிச்சயமாக இருக்கும். கட்சி வந்து அரசியல் பலம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலம். இன்றைக்கி வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஆனந்தன் பார்த்தீங்கன்னா, ஆனந்தன் வந்து பார்ட்டி லீடர். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்க வந்து பீப்புள் லீடர். அப்போ பீப்புள் லீடரும் பார்ட்டி லீடரும்
பீப்புள் லீடர் கையில் பார்ட்டி இருந்தால் தான் அது பார்ட்டி சரியாக போகும். அப்போது அது வந்து பார்ட்டிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அண்ணனுடைய கேஸுக்கும் பலமாக இருக்கும். அப்போது இந்த குழப்பங்கள் இப்போ யாருக்கிட்ட மன்னர் இருக்காங்களோ அவங்க தான் யாருக்கிட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்க தான் மன்னர். அதானே சார் உண்மை? கண்டிப்பாக. மக்கள் யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க தான் மன்னர். இப்போ மக்கள் யார்கிட்ட இருக்கிறாங்கன்னா எங்களுடைய அரசியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் மன்னர். அப்போ அவங்கக்கிட்ட செங்கோலை ஒப்படைக்க வேண்டியது ஒரு பொறுப்பு வந்து ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள்கிட்ட இருக்குது. தேசிய தலைமைக்கிட்ட சொல்லி அதை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு ஜனநாயக அடிப்படையில் இந்த கட்சிக்காக வந்து தியாகம் செஞ்சுருக்கிறாரு. அதை வந்து இது அவங்க வழக்கு நடத்துறதுக்கும் பலமாக இருக்கும். அடுத்த கட்ட 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கும் பலமாக இருக்கும். ஆனால் இந்த சூழலில் இந்த குழப்பங்கள்லாம் இங்கே தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு இது கவனம் மடைமாற்றப்பட்டு வருகிறது. இதனுடைய பின்னணி என்ன, இதன் பின்னால் இருந்து யார் செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தினம் தினம் எங்களுக்கு பெரிய மனச்சோர்வை, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. திரு ஆனந்தன் அவர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்வோ இல்லை விரோதமோ எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் அவர் எங்களுடைய அண்ணனுடைய நண்பராக இருந்தவர். அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. ஆனால் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார், ஏன் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை முற்றாக நிராகரிக்க துடிக்கிறார், ஏன் கட்சிக்காக உழைத்தவர்களை வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்? இதை சரி செய்ய முடியாதா? அமர்ந்து பேசி சரி செய்வதற்கு இது மாநில கட்சி கிடையாது, இது தேசிய தலைமை தான். அதுவும் முக்கியமாக தேசிய தலைவர் தான் சரி செய்ய வேண்டும். இப்போது ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர் ஒரு கட்சியில் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஆதரவாளர்கள் வேறு ஏதாவது கட்சியில் போகலாமா, பிழைக்கலாமான்னு இருப்பாங்க. அதுதான் எல்லா அரசியல் கட்சியிலும் வரலாறு. கண்டிப்பாக. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோடு இருந்த நாங்கள் இந்த நிமிடம் வரை எந்த அரசியல் கட்சிக்கும் போகக்கூடாது. அண்ணனுக்காக வாழ்ந்தோம், அண்ணன் சொல்லிக் கொடுத்த கொள்கைக்காக வாழ்ந்தோம், அண்ணன் சொல்லிக் கொடுத்த கொள்கைக்காக இனிமேலும் நாம் வாழும் வரை வாழுவோம் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். நான் முத்துகிருஷ்ணன் என்ற நபர் வந்து ஒரு எழுத்தாளர். நான் கிட்டத்தட்ட 40 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். சமூகத்திலே என் எழுத்துக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. நான் நினைத்தால் எந்த அரசியல் கட்சியில் வேண்டுமானாலும் போகலாம். நான் வந்து நிறைய கிட்டத்தட்ட இதுவரை நான் ஒரு 500 மேடைகளிலாவது பேசியிருப்பேன். ஒரு மேடை பேச்சாளர். நான் நினைத்தால் ஏதோ ஒரு கட்சியில் போய் ஒரு தலைமை கழக பேச்சாளர் பொறுப்பு வாங்கி கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை 50,000மோ 60,000மோ சம்பாதித்து போக முடியும். ஆனால் எங்களுக்கெல்லாம் எந்த வருமானமும் இல்லை இருந்தாலும் கூட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் அண்ணனுடைய கொள்கைக்காகவும் உயிரை விட தயாராக இருக்கிறோம். எனக்கு கடந்த அண்ணன் இறந்த ஒரு வாரத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. ஐ எம் ஏ டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட். என்னை வந்து மருத்துவர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சர்ஜரி முடிந்த பிறகு எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆனால் நான் மக்கள் மத்தியிலே பயணம் செய்கிறேன், மக்கள் கூடுகின்ற இடத்துக்கு போகிறேன். ஏனென்று சொன்னால் என் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொள்கைக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் என் உயிர் போகிறது என்று சொன்னால் அதை விட பெருமை எனக்கு எதுவும் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நான் வந்து என்னை ஒரு உதாரணமாக இருக்கேன். இப்படித்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு பயணித்த ஒவ்வொருவருடைய மனநிலையும் இப்படித்தான். வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க, இந்த மனநிலையில் தான் இருக்காங்க. அதனால் கட்சி இன்னைக்கு உடையலை. இந்த கட்சியில் இருக்கிற ஒரு சில நபர்கள் இதனுடைய உண்மை அவரை அதாவது ஒரு தி பெஸ்ட் லீடரை பார்த்தீங்கன்னா அடுத்த நபர்களை ஏற்றுக்கொள்வது என்பது சற்று கடினம் தான். இது எல்லா பிராந்திய கட்சிகள் கூட நம்ம அதை பார்க்குறோம் இயல்பாக. ஸோ அதனால் அவர் ஒரு பெரிய லெஜெண்டாக இருந்தனால இந்த தலைமைக்கான சிக்கல் ஏற்படுதா? அதுவும் ஒரு உளவியல் சிக்கலா திரும்ப? அதாவது நீங்கள் வந்து அது உளவியல் சிக்கல்னு சொல்கிறத விட இப்போ என்னன்னா அவர் வந்து ஒரு பிரம்மாண்டம். அதான் சார் அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு, நடவடிக்கை எல்லாமே ஒரு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். நீங்கள் இவ்வளோ பாண்டிங்காக பேசும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற அந்த அவர் எப்படின்னா, என் மனைவி என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்கல்ல. இப்போ நான் ஒரு பேஷண்ட்டு, என் மனைவி என்னை வீட்டை விட்டு அண்ணனுக்காக போய் இப்போ சண்டை போடு, கட்சியை கைப்பற்றுறதுக்கு வழியை பாரு, அண்ணியை தலைவராக உட்கார வைக்கிறது வழியை பாரு, என் மனைவி சொல்கிறாங்கல்ல, என் குழந்தைங்க சொல்லுதில்ல. அப்போ என் குழந்தைங்க மனசில், என் மனைவி மனசில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருப்பார், புரியுதுங்களா?
அந்த மாதிரி அவர் வந்து அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கி வந்து அவங்க அப்பா அம்மா படத்துக்கு முன்னாடி அண்ணனுடைய படத்தை வச்சு மாலை போட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவரை கடவுள் போல் வழிபடுறாங்க. ஏன்னா எல்லாருடைய குடும்பத்திலையும் அவர் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நபராக இருந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒரு அன்பு, ஒரு அன்பான பேச்சு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை விட தெரிந்த நபர்கள், விஷயம் தெரிந்த நபர்கள் யாராவது ஒரு செய்தி சொல்கிறார் என்று சொன்னால் பேனாவையும் நோட்டையும் எடுத்துக்கொண்டு ஒரு மாணவனை போல் உட்கார்ந்து விடுவார், நோட்ஸ் எடுப்பார். அண்ணா சொல்லுங்கண்ணா, அப்படியாண்ணா 1974 சரிண்ணா சரிண்ணா, அப்படியாண்ணா பத்தியா அண்ணன் எவ்வளோ நாளை பாருவார், தட்டி கொடுத்து பாராட்டுவார், அன்பை பொழிவார். அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு வந்து ஒரு தாயை போல உதவுவார். அப்படிப்பட்ட ஒரு நபரோடு இருந்துவிட்டு இவரோடு எங்களால் பணி செய்ய முடியவில்லை. அது டோட்டல் கான்ட்ராஸ்டாக அவர் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இப்போ என்னுடைய சிக்கல்லாம் மனச்சிக்கல்லாம் தான். எங்கள் அண்ணனை வைத்து பார்க்கின்ற இடத்தில் நாங்கள் யாரையும் வைத்து எங்கள் அண்ணியாரை தவிர யாரையும் பார்க்கணும். எங்கள் அண்ணி இப்போ ஃபோன் பண்ணால் கூட, இப்போ நான் வரும்போது கூட, இப்போ நான் எங்கள் அண்ணிக்கிட்ட பேசும்போது கூட, அப்பா சாப்பிட்டியாப்பா, அப்போது ஒரு மனசில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த அன்புக்காகத்தான் நாங்கள் இயங்குகிறோம். எங்கள் தொண்டர்கள் அந்த அன்புக்காகவும் அண்ணன் மேலே. ஆனால் தேசிய கட்சி என்ற ஒரு மரபில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், பயணித்து தான் ஆக வேண்டும்ன்ற ஒரு சிக்கல் இருக்குல்ல இருக்கு. இருந்தாலும் தேசிய கட்சியில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலை இருந்தாலும் தேசிய கட்சி சொல்லுகின்ற தலைமை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை அவர்கள ஒரு 25% இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து அப்படி ஒரு சூழலில் இல்லை. இன்றைக்கி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இடத்துல வந்து அவருடைய அந்த அன்பும் பாசமும் அந்த அரவணைப்பும் நாங்கள் நிச்சயமாக எங்கள் அண்ணியிடம் இருப்பதாகத்தான் உணர்கிறோம். எங்கள் அண்ணியிடம் இருப்பதாகத்தான் உணர்கிறோம். நாங்கள் பணி செய்யணும்னா எங்ககிட்ட இந்த கட்சி காசு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சொல்லுவார், எல்லா கட்சியிலையும் வந்து அது வந்து பணம் காசு போட்டு எடுக்கிற எல்லா கட்சியும் இருக்குது. ஆனால் இந்த கட்சி வந்து இருக்கிறதெல்லாம் கொடுக்குற கட்சி, இழக்கிற கட்சி. எதுக்காக இழக்கிற கட்சிக்குன்னா நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக இழக்கிற கட்சி. அப்படி எல்லாத்தையும் நாங்கள் இழக்கிறோம். எங்கள் நேரம், எங்கள் அறிவு, எங்கள் திறமை எல்லாத்தையும் நாங்கள் இழக்கிறோம்ல. எங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த கட்சி தலைமை எங்களை அன்போடு நடத்த வேண்டும், ஒரு 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 ஈகோ இல்லாமல் நடத்த வேண்டும் நாங்கள் எதிர்பார்ப்போம்ல. அப்படி ஒரு பர்சனாலிட்டியாக இன்றைக்கி நாங்கள் அண்ணனுக்கு பிறகு எங்களுடைய அந்நியாரை தான் பார்க்குறோம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவர் மீது எங்களுக்கு எந்த வெறுப்போ காழ்ப்புணர்ச்சி அது எங்களுக்கு நாங்கள் அந்நியாரை தான் ஏற்றுக்க முடியும். நீங்கள் எப்போ எங்கள் கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்களை ஓரங்கட்டி விட்டு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தீர்களோ அன்றைக்குத்தான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. இந்த கட்சியை எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பயிற்சி கொடுத்து தயார்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு பிள்ளைகளைப் போல வளர்த்து வைத்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய பிள்ளைகளை மாணவர்களை ஓரங்கட்டி விட்டு கட்சி நடத்தலாம் என்று எப்போது உங்கள் மனதில் தோன்றுகிறதோ அப்போது தான் எங்களுக்கு பிரச்சனையே உருவாகுது. அதற்காக நீங்கள் சொல்லுகின்ற காரணங்களை எல்லாம் சொல்லி எங்கள் மக்கள் மத்தியிலிருந்து அடுத்த கட்டமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். தவறான காரணங்களை சொல்லுகிறீர்கள், ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறீர்கள், எங்களை ஒருபுறம் ஒதுக்குகிறீர்கள், எங்களை தனிமைப்படுத்திவிட்டு மீண்டும் எங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் சென்று விடக்கூடாது என்பதற்காக எங்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது அள்ளி தெளித்து, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளித்து எங்கள் மக்கள் மீதான மக்கள் எங்கள் மீது வெறுப்பை உமிழ்கின்ற வகையில் செய்கிறீர்கள். எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை நான் மீண்டும் அதே கேள்வி முன்வைக்கிறேன் திரு முத்துகிருஷ்ணன். அதாவது தேசிய கட்சி என்ற அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது உங்களுடைய அதிருப்திகள் அல்லது கட்சியை ஐயோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், இதனால் இந்த சுணக்கம் ஏற்படுகிறது என்பதை உங்களுடைய தேசிய தலைமை செவி கொடுக்கவில்லை என்றால், ஏன்னா நீங்கள் 6 மாதமாக போராடுறீங்க, இன்னும் அவங்கள ரீச் கூட பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. நீண்ட காத்திருப்பு என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம். எங்களுடைய முடிவு எதிர்கால முடிவு என்பதை காலமும் சூழலும் தான் தீர்மானிக்கும். இப்போ இந்த நிமிடம் வரை பெகன்ஜியினுடைய வார்த்தைக்காக, எங்களுடைய தேசிய தலைவருடைய வார்த்தைக்காக நீண்ட காலம் காத்திருப்பது என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இந்த காத்திருப்பின் போது கூட
அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு பயணித்த நாங்கள் ஒருவர் கூட எங்களுக்கு பதவி இருக்கிறதோ இல்லையோ, நாங்கள் கட்சியால் பார்க்கப்படுகிறோமோ இல்லையோ, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்களுக்கு சொன்ன பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய அந்நியாரை அவர்களுக்கு பதவி இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளர் தான், அவர்களுக்கு பதவி இருக்கிறதோ இல்லையோ, அவர்களை தேசிய தலைமை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, நாங்கள் எங்களுடைய மானசீக தலைவராக அவரை மனதில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எந்த இடத்தில் வைத்தோமோ அந்த இடத்தில் அவரை எங்களை தலைவராக வைத்து நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்வோம், காத்திருப்போம். நிச்சயமாக எங்களுடைய பெகன்ஜி அவர்களுக்கு இங்கே நடக்கிற குழப்பங்கள் எல்லாம் தெரிந்தால் நிச்சயமாக அவர் நல்ல முடிவுக்கு வருவார் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை, மிக ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் நம்பிக்கையை சிதைக்கின்ற வகையிலே எதுவும் நடக்காது. அதற்கான முன்னெடுப்பு தான் தொடர் தோல்வியை தந்திருக்கு. 6 மாதங்களாக நாங்கள் முயற்சி இருக்கிறோம், ஆனால் அவங்கள ரீச் பண்ண முடியலன்ற இடம் இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அவர்களை பார்ப்பதற்கு அல்லது அவர்களிடம் இதை கருத்தை கொண்டு சேர்ப்பதற்கான என்ன வழிமுறை? எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ தேசிய ஒருங்கிணைப்பாளர் வந்தார் மிஸ்டர் ராம்ஜி கௌதம் என்றவர், அவர்கிட்ட இப்போ யூஎன்ல பேசியிருக்கீங்க, ஐநாவில் இது பேசிய போது உறுதியாக அவங்களுடைய தேசிய தலைமைக்கு அது சென்று இருக்கும் அல்லவா? எது யூஎன்ல இது தொடர்பான இல்லை, அது யூஎன்ல பேசுனது வழக்கு சார்ந்த பிரச்சனை, கட்சி சார்ந்த பிரச்சனை இல்லை. யூஎன்ல பேசுனது அண்ணனுடைய வழக்கு சார்ந்த பிரச்சனை. இப்போ கட்சி சார்ந்த பிரச்சனையை நாங்கள் யூஎன்ல பேசலை. அதனால் அது புரிகிறது. அந்த அளவுக்கு இது ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியும். இரண்டாவதாக இன்றைக்கி அண்ணியோடைய ஒரு வீடியோ, சாதாரண ஒரு கிளிப்ஸ் போட்டால் 10 லட்சம் பேர் ஈஸியாக பார்த்துடுறாங்க. மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப. ரெண்டாவது, வட இந்தியாக்களில் திருமதி மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்னு, ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் வட இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காட்டுவாங்க நம்ம ஆளுங்க ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா நெஞ்சில் இந்த தோள்பட்டை இங்கே தோலில் என்ன பண்ணுவார் அண்ணா, அந்த பிஎஸ்பி லோகோவை பச்சை குத்தி வச்சுருப்பார். அதனால் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அந்த இருக்கிறவங்க. அதுவும் அண்ணன் மேலே என்ன மரியாதையோ அதே அளவுக்கு இப்போ எங்களுடைய அந்நியார் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவங்களுடைய வீடியோஸ்லாம் போட்டால் இங்கே வெறுமனே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் கூட பரவுது. அதனால் நிச்சயமாக பெகன்ஜி நிச்சயமாக அழைத்து பேசுவார்கள். எங்களுடைய தாய் எங்களை கைவிட மாட்டார்கள். நாங்கள் ஒரே லட்சியத்திற்காக தான் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உழைத்தார். பெகன்ஜி மாயாவதி அவர்களை இந்திய நாட்டினுடைய பிரதமராக்க வேண்டும், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவு நனவாக வேண்டும், அதற்காக நாம் எதையும் இழக்க வேண்டுமானாலும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தன்னுடைய இளமையை இழந்தார், தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தார், தன்னுடைய இன்பங்களை இழந்தார், கடைசியாக இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய உயிரையே இழந்து சென்றிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக பெகன்ஜியினுடைய பார்வை எங்களை நோக்கி திரும்பும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஒரு மாநில செய்தி தொடர்பாளராக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு உங்களுடைய தலைவருடனான உங்களுடைய உரையாடல்கள், சந்திப்புகள்லாம். எழுத்தாளர் முத்துகிருஷ்ணனாக உங்களுடைய பணிகள் எப்படி போயிட்டுருக்கு? இப்போது நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் என்னை என்னுடைய எழுத்துக்களை பெரிய அளவில் பயன்படுத்தினது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். நான் கல்லூரி படிக்கும் பொழுதே கவிதைகள் நிறைய எழுதுவேன். ஒரு கண்ணீர் தேக்கங்கள்ன்ற ஒரு கவிதை தொகுப்பு நான் கல்லூரி படிக்கும்போது எழுதி, அது கண்ணீர் தேக்கங்கள் மாணவர்கள் மத்தியில் அது ரொம்ப பிரபலம். அதன் பிறகு என்னுடைய ஆசிரியர்கள் திரைத்துறையில் நீங்கள் பாடல் எழுதணும் அப்படின்னு என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. என்னுடைய என்ன, ஏன்னா உன்னுடைய எழுத்துக்கள் ரொம்ப அழகாக இருக்குது, வாசனை நிறைந்ததாக இருக்குது, நீ திரைத்துறையில் போகணும், பாடல்கள் எழுதணும், திரை இலக்கியமாக உன்னுடைய இலக்கியம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நான் அந்த தேடலில் இருக்கும்போது தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்த வாசிப்பு எனக்கு கிடைச்சிது. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாசிப்புக்குள்ளே நான் வந்த பிறகு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உறவு கிடைத்தது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எனக்கு அந்த வாசிப்புக்கு பிறகு தான் இவரோட தொடர்பு வருது. அந்த புரிதலோடு அணுகிறீங்க. அந்த புரிதலோடு அண்ணனை போகும்பொழுது நான் அண்ணன்கிட்ட போன உடனே அண்ணன் ஒரு மிகப்பெரிய நூலகமாக எனக்கு தெரிகிறார், மிகப்பெரிய நூலகமாக தெரிகிறாரு. என் எழுத்து மீதும் என்னுடைய பேச்சு மீதும் என்னுடைய வாசிப்பின் மீதும் அண்ணனுக்கு மிகப்பெரிய காதல். என்னை வெகுவாக பாராட்டுவார் கட்சியில். என்னுடைய பேச்சை அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேச வைத்து அழகு பார்ப்பார். ஆக அவருக்காக அதுக்கப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன், தந்தை பெரியாரை கற்றுக்கொண்டேன், அரசியலை எப்படி அணுக வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். ஆக
அண்ணனோடு சேர்ந்த பிறகு நான் வந்து அந்த திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும், திரைப்படத்தில் வசனங்கள் எழுத வேண்டும் என்கின்ற எண்ணங்களை எல்லாம் கைவிட்டுவிட்டு இனிமேல் நம்முடைய வாழ்க்கை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு தான். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொள்கைக்காக நம்முடைய எழுத்தை, அறிவை, திறமையை, பேச்சை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து நான் அவரோடே நீண்ட காலம் பயணித்தேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு பதிப்பகத்தை அவர் தொடங்கி கொடுத்தார். தென்னிந்திய புத்தவிகார் பதிப்பகம் என்கின்ற ஒரு பதிப்பகத்தை எனக்கு தொடங்கி புத்தவிகார் பதிப்பகம் என்கின்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி கொடுத்தார். அதன் மூலமாக இது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நான் கொண்டு வந்து விட்டேன். தொடர்ந்து அவர் தான் அந்த பதிப்பகத்தின் மூலம் அவர் தான் அந்த பதிப்பித்திருக்கீங்க. 40க்கும் மேற்பட்ட 40 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அதை பதிப்பித்தது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். துரதிர்ஷ்டவசமாக அந்த பதிப்பகத்திலே அவருடைய புத்தகத்தையே வெளியிட வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன். கடைசியாக நான் வந்து அவருடைய மரணத்திற்கு என்னுடைய டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி முடிந்து வந்தவுடன் அவரோடு பழகிய நாட்களை, அவரோடு பேசிய பேச்சுக்களை, அவரோடு விவாதித்த கருத்துக்களை என்னால் வந்து அதை மறக்க முடியல. அதனால் நான் வந்து வீட்டில் வந்து 2 மாதம் ரொம்ப தனிமையாக இருக்கணும்னு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு பிறகு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரு காலம் தந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவருடைய நினைவுகளை போற்றுகின்ற வகையில் அதை நான் எழுதியிருக்கிறேன். இப்போ அதன் பிறகு அவர் என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிக்கு பிறகு என்ன சொன்னார்னா, முன்னாடி நான் ஃபஸ்ட்டு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். நீ பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு சொல்கிறதுக்காகவே பிறந்தவன், நீ நிச்சயமாக உனக்கு மரணம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நம்ம பிழைச்சி வந்துட்டோம். ஆனால் அவர் இல்லை இன்றைக்கி நம்ம மத்தியில். அவருடைய பணிகளை, அவருடைய எண்ணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற மாதிரி தொடர்ந்து புத்தகங்கள் எழுதிக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் கன்சிராமையாவுடைய கட்டுரைகள் 2 வந்து மொழிபெயர்த்து நான் வந்து வெளியிட்டிருக்கிறேன். நன்றி முத்துகிருஷ்ணன். உங்களுடைய எழுத்து பணியும் கட்சி பணியும் தொடர உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வாழ்த்துக்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.